ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். காய்கறி இல்லாத சமயத்தில் டக்குன்னு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே ரொம்பவே சுவையான சிம்பிளான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நான் எல்லாத்துக்கும் கூட சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சின்ன துண்டு பட்டையாக 2 பட்டை சேர்த்துட்டு கூடவே ஒரே ஒரு ஏலக்காய், அது கூடவே ஒரு 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சு வரணும். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்கள் இந்த மாதிரி ஸ்லைசஸாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை பொடி பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அந்த எண்ணெயில் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 10லேருந்து 15 கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஃப்ளேம் லோவில் வச்சே நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் பாதி இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் 2ஆக கீறி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இது கூட 2 நாட்டு தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் 2 நாட்டு தக்காளி, பெருசாக இருந்தால் ஒரே ஒரு தக்காளி எடுத்துகிட்டு தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்குறேங்க. நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்காமல் இஞ்சியும் பூண்டையும் 1க்கு 2ஆக தட்டி சேர்த்துருக்குறேன். இந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது இன்னும் நல்ல சுவையாக மணமாக இருக்குங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுதை சேர்த்துக்கலாங்க. தக்காளி விழுதை மட்டும் சேர்க்கணும், தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த தக்காளி விழுதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ 2 நிமிஷம் கழித்து பாருங்கள், தக்காளி விழுது நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா கொதிக்க வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக சீரகத்தூள், அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் இல்லை சாம்பார் மிளகாய்த்தூள் எது வேணால் சேர்த்துக்கலாங்க. 3/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம ஏற்கனவே காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோங்க. அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு இந்த மிளகாய்த்தூள் கூடுதலாகவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 2 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சே வதக்கி எடுத்துக்கலாம். மசாலோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிறதுக்காக ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போய் நல்லா வறுப்பட்ட மணம் வருது. அந்த வெங்காயத்தோட அந்த மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா வறுப்பட்ட மணம் வருதுங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது வெங்காயம் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம தயிர் சேர்க்கணும். நான் ஒரு 4 வெங்காயம் எடுத்திருந்தேன். அதுக்கு அளவாக பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான கொஞ்சம் கூட புளிப்பில்லாத தயிர் சேர்க்கணுங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேம் நல்லா லோலியே வச்சுக்கோங்க. ஏன்னா டக்குன்னு அடி பிடிக்கும். அதனால் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கலந்து எடுத்ததுக்கப்புறமா தண்ணி அதிகமாக வேண்டாம், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம்னா போதும். இது பார்த்திங்கன்னா ரொம்பவும் குருமா மாதிரி இல்லாமல் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் வச்சோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டுடலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், கொதித்து மணக்க ரொம்பவே சுவையான வித்தியாசமான வெங்காய கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக இதுக்கு மேலே பொடி நறுக்கின மல்லி இலை தூவி இறக்கணும்னா இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நான் கூட சாப்பிட்றதுக்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெஜ் பிரிஞ்சி ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. கீ ரைஸ் கூட சாப்பிட்றதுக்குலாம் அட்டகாசமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த வெங்காய கிரேவி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுகளை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.